China has achieved a significant medical milestone. They have successfully cured a diabetes patient using a pioneering cell therapy. என்னது சைனால டைப் 2 டயபெட்டிஸ்க்கு நிரந்தர ஸ்டெம் செல் தீர்வு கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்ன விஷயங்க அது? பார்த்துருவாங்க. சைனால சமீபத்தில் ஷாங்காய் ஹாஸ்பிட்டலில் 59 வயது மிக்க ஒரு டைப் 2 சக்கரை நோயாளி, அவருக்கு உங்களுக்கு ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து அவரோட ரத்தத்திலேருந்து அதிலிருந்து இன்சுலினை உருவாக்கக்கூடிய ஐலட் செல்ஸ் அதை உருவாக்கி அதை அவரோட உடம்புலேயே போர்ட்டல் வெயில் மூலமாக உள்ள செலுத்தி அவங்க இன்சுலின் எடுத்துகிட்டு இருந்த நபரை 33 மாதமாக இன்சுலினே தேவைப்படாத அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவர் இன்சுலின்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கார். அவரோட உடம்பு அவருக்கு தேவையான இன்சுலினை சுரந்துக்குது, நல்லா இருக்காரு அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இன்னும் எல்லாருமே ஓகே டைப் 2 டயபெட்டிஸ்க்கே தீர்வு கண்டுபிடிச்சாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு விஷயம் இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கணுங்க. நம்பர் 1, டைப் 2 சக்கரை நோய்ங்கிறது உங்களுக்கு இன்சுலின் குறைபாட்டினால வருவது இல்லை, இன்சுலின் எதிர்ப்பு தன்மையினால வரக்கூடிய நோய். இன்சுலின் உடல் பருமனாலேயோ மரபணு காரணங்களையோ சரியாக வேலை செய்யாது. ஆரம்ப ஸ்டேஜில் என்ன எக்ஸ்ட்ரா தான் இன்சுலின் சுரந்துட்டு இருக்கும். நாளடைவில் 15-20 வருஷம் ஆன பின்னாடி பீட்டா செல்கள்லாம் செயலிழந்து தான் இன்சுலின் குறைபாடு வரும். ஸோ 100 பேர் டைப் 2 நோயாளி இருக்காங்கன்னா ஒரு 70-80 பேர் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை தான் அதிகமாக இருக்கும். ஒரு 10-20 பேருக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் இன்சுலின் சுரப்பு கம்மியாகும். ஸோ அந்த ஸ்டேஜில் மட்டும்தான் இந்த சிகிச்சை உபயோகம் அளிக்கலாம். ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற டைப் 2 நோயாளிகளுக்கு உங்களுக்கு உடல் பருமன் குறைக்கிறது, உணவில் நம்ம மாவுச்சத்தை குறைக்கிறது, நல்ல உடற்பயிற்சி பண்ணுறது, உணவில் நல்ல புரதங்கள் ஆரோக்கிய கொழுப்புகள் எடுக்கிறது, கிளைசிமிக் லோடை குறைக்கிறது, இது தாங்க சிகிச்சை. அவங்களுக்கு ஸ்டெம் செல் தெரப்பிலாம் பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் அளிக்காது. இதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதே நம்ம பழைய மாவு தான், அதிலிருந்து நம்ம தப்பிக்கவே முடியாதுங்க. சரிங்களா? அதே மாதிரி டைப் 1 சக்கரை நோயாளிகளுக்கு ஆட்டோ இம்யூன் நோய்ங்கிறதுனால அவங்களுக்கு இன்சுலின் போட்டிருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டெம் செல் தெரப்பி வேலை செய்யுமாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா அந்த ஆட்டோ ஆன்டிபாடிஸு இந்த புது உங்களுக்கு ஐலட் செல்ஸ் உள்ளே போனாலும் அதை அழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்களுக்கு இது வேலை செய்யுமாங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அட்வான்ஸ்டு டைப் 2 நோயாளிகளுக்கு இன்சுலின் தேவைப்படுறவங்களுக்கு இது கொஞ்சம் பிரயோஜனம் அளிக்கலாம். ஆனால் மற்றவங்க எல்லாரும் பேசிக் நம்ம உணவு, உடற்பயிற்சி, உடல் எடை குறைப்பு, நல்ல உறக்கம், நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, இதில் தான் கவனம் செலுத்தணுங்க. அதுக்கு மேலே தேவைப்பட்ட ஆரம்பகட்ட மருந்துகள் போதுமானது. இது அட்வான்ஸ்டான சிலருக்கு வேண்டுமானால் பயனளிக்கலாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை முறை மாற்றங்களில் நீங்கள் டைப் 2 சக்கரை நோயாளியாக இருந்தீங்கன்னா அதில் முதல்ல கவனம் செலுத்துங்க.